வணக்கம் விஎஸ், நான் உங்கள் சுரேந்தர். நிகிதா இந்த பேரில் தான் திருப்புவனம் அந்த அஜித்குமாரோடைய வழக்கம், அதை தொடர்ந்து அவருடைய மரணம் தொடங்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் யாரு தாங்க கேள்வி கேட்பா? இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் யாரு தான் கேள்வி கேட்பா? ஒருவேளை கேள்வி கேட்டால் எங்கேயாவது வழுக்கி விழ நேரிடும்னு நிறைய பேர் இதிலிருந்து விலகிறாங்களோன்னு தோணுது. இந்த வழக்கில் ஏன் நிகிதாவை விசாரணை வளையத்துக்குள்ள காவல்துறை இன்னும் முழுமையாக கொண்டு வரல? நிகிதா மேலே மேலோட்டமான விசாரணை மட்டும் இந்த வழக்கில் போதுமா? நிகிதா கொடுத்திருந்த ஒரு வாய்மொழி உத்தரவுக்காக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கும் போது இங்கே கொலையே நடந்திருக்கு. நிகிதா எந்த அளவுக்கு விசாரணை வளையத்துக்குள்ள உள்ள கொண்டு வந்திருக்க வேண்டும்? அவர் மேலே தப்பு இருக்குதா இல்லையா அது ரெண்டாவது விஷயம். ஏன் விசாரணை வளையத்துக்குள்ள நிகிதாவை முழுமையாக கொண்டு வரல? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? வெறும் சஸ்பெண்டு, காத்திருப்போர் பட்டியல் மட்டும் போதுமா? சரி, இதெல்லாம் விட்டுடலாம். நிகிதா யாரு? நிகிதாவோட ஸ்டேட்மெண்ட்லேயே முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வாய்மொழி உத்தரவுக்காக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது? நிகிதா ஒரு மருத்துவம்னு சொல்றாங்க. நிகிதாவுக்கு நல்லா தெரியும், ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னா நகையெல்லாம் கழட்டி வைக்க சொல்லுவாங்கன்னு. அப்படி இருக்கும்போது வீட்லேயே அவங்க அம்மாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிக்கலாம், பெரிய நகை வேண்டாம், ஏதாவது சின்ன நகையாக இருந்தால் போட்டுவாமா, ஏமா அங்கே போனோம்னா கழட்டி வைக்க வேண்டியது வரும், அதனால் ஏதாவது சின்ன நகையை வேணுன்னா போட்டுவாமான்னு சொல்லியிருக்கலாம். 10 பவுன் நகையை அணிஞ்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? சரி, அப்படியே அவங்க போட்டு வர்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, வர்ற வழியில் அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்களாம்மா, நான் ஸ்கேன் சென்டருக்கு வரமாட்டேன், அந்த கோயிலில் அந்த சாமி எனக்கு உத்தரவு கொடுத்தா தான் நான் ஸ்கேன் சென்டர் வருவேன் அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அதுக்கு முன்னாடியே இவங்க நகையை கழட்டி வச்சிட்டாங்களாம்மா. அது எதுக்காக? ஸ்கேன் சென்டரே போகலை, அப்புறம் எதுக்கு நகையை கழட்டி வைக்கணும்? வர்ற வழியிலே அவங்க அம்மா சொல்லிட்டாங்களாம்மா. சரி, அதுக்கப்புறம் இவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, கோயில் ஃபுல்லாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க கோயிலில் தரிசனம் பண்ணிக்கிறாங்க. தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்புறது எங்கே கிளம்புறாங்க? ஸ்கேன் சென்டருக்கு கிளம்புறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கேன் சென்டருக்குள்ள போகிறவங்க எதுக்காக மறுபடியும் நகையை எடுத்து பாருமான்னு சொல்லணும்? அதாவது அவங்களுக்கு அவங்க அம்மா கழுத்து மொட்டையாக இருக்குது, நகையை எடுத்து போட்டுக்குமான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேர் போகிறவங்க ஸ்கேன் சென்டர் போகிறவங்க மறுபடியும் நகையை கழட்டி வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் எப்படி மறுபடியும் நகையை எடுத்து போட்டுக்குமான்னு சொல்லுவாங்க? இந்த மாதிரி நிறைய முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் நிறைய நிகிதா கிட்ட தான் இருக்குது. அது அந்த அஜித்குமார் கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது இது எல்லாம் வாய்மொழி புகாரை எப்படி காவல்துறை எடுத்துக்கிச்சு? ஒரு எளிய மக்கள் போய் ஒரு காவல்துறையில் உண்மையால் நடந்த புகார் சொன்னோம்னா புகாரை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி அந்த காவல்துறை டீல் பண்ணுறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி இது வெறும் வாய்மொழி புகாருக்கு ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது? அப்போ டிஎஸ்பிக்கே ஏதோ ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. இந்த தனிப்படை யார் அமைச்சா? டிஎஸ்பி அமைச்சுக்கிறாரு. டிஎஸ்பிக்கே ஏதோ ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. எஸ்பிக்கு தெரியுமானா தெரியாதுங்கிறாங்க. ஐஜிக்கு தெரியாது, டிஐஜிக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாமல் எப்படி ஒரு காவல்துறையில் ஒரு தனிப்படையை அமைச்சு டிஎஸ்பி அமைக்கும்? வெறும் டிஎஸ்பி மட்டும் முடிவு பண்ணிடு வர இதில் அவருக்கு எங்கேயோ இருந்த ஒரு அழுத்தம் வந்திருக்கிறதுனால தானே டிஎஸ்பி முடிவு பண்ண முடியுது. இதெல்லாம் யார் கேட்பா? முதல்ல விசாரணை வளையத்துக்குள்ள முழுவதுமாக நிகிதா கொண்டு வரப்பட வேண்டும். நிகிதாவுக்கு எப்படி டிஎஸ்பி உண்டான தொடர்பு இருக்கா? டிஎஸ்பி கூட ஏதாவது முன்னாடியே அவங்க தொடர்பு இருக்காங்களா? இல்லை அதுக்கும் மேலே உயர்மட்டத்தில் இருக்க யாரோ ஒரு நபரின் அழுத்தத்தினால டிஎஸ்பி இந்த வேலை செய்தாரா? இந்த நகை உண்மையிலுமே தொலைந்து போனதா? இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கும்போது நிகிதா விசாரணை வளையத்துக்குள்ளேயே வராமல் இருக்கிறது, நிகிதாவை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு முற்படுறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க. ஒரு குற்றங்கிறது கீழே செஞ்சவன் மட்டும் இல்லை, இது செஞ்சவனை மட்டும் தடுத்துட்டோம்னா மட்டும் குற்றங்கிறது நின்றது. அதுக்கு தூண்டினவங்கள ஃபஸ்ட்டு தடுத்தோம்னா தான் அவங்க இந்த தவறை அடுத்தவங்களை வச்சு பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் குற்றம் செய்தவங்களை மட்டும் இதுக்குள்ளே இழுத்து விட்டு மற்றவங்களாம் தப்பிச்சிட்டாங்கன்னா இந்த குற்றங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் பிடிபடணும்னா அதுக்கு நிகிதாவை விசாரணை வளையத்துக்குள்ளே உள்ளே கொண்டு வந்தே ஆகணும் இல்லையா? விசாரணை வளையம் எப்படி? நாங்கள் விசாரிச்சோன்னு சொல்கிறாங்க. விசாரிச்சோன்னா எப்படி? அவங்க வீட்டில் வச்சு சேஃப்டியாக சும்மா என்ன நடந்ததுமான்னு கேட்டு 2 நிமிஷம் கேட்டு விட்டுட்டு வர்றதுக்கு பேர் தான் விசாரணையா? இங்கே அப்படியே விசாரிச்சுக்கிறீங்க, அஜித்குமார் கிட்ட அப்படியே விசாரிச்சுக்கிறீங்க. அப்போ ஏன் இந்த பாகுபாடு? முதல்ல நிகிதா கிட்டேயே ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குன்னு ஒரு பொதுமக்களுக்கே தெரியும் போது எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும்? சரி, நிகிதா இத்தனை விஷயம் நடந்தது, ஏன் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கல? ஒரு தொலைஞ்சிருக்கு, நகை தொலைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ எழுத்துப்பூர்வமாக உள்ள புகார் அளிச்சிருக்கணும். எழுத்துப்பூர்வமாக புகாரும் வாங்கலை. வாய்மொழி புகார், வாய்மொழியிலேயே தனிப்படை எல்லாமே வாய்மொழியாகவே நடந்திருக்கு. இந்த தனிப்படையை இப்போ டிஜிபி
இந்த தனிப்படைகள் கலைக்கப்படுகிறது அப்படிங்கிறாரு. அதாவது அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் வந்து டிஜிபி வந்து கலைக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் இன்னும் இயங்கிட்டு தான் இருக்கு. இது எதுக்கு இந்த அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள்? எந்த ஒரு தனிப்படையா இருந்தாலும் அது டிஜிபி லெவலுக்கு போயே ஆகணுங்கிற ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணுமா இல்லையா? கலஸ்டா மட்டும் போதுமா? ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க, அது ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக டிஜிபிகிட்ட இருந்து ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ஒப்புதல் கொண்டு வர வேண்டியதான நடைமுறையில். எப்படி அவங்களுக்குன்னு ஒரு தனிப்படையை அவங்களே அமைச்சுக்கிறாங்க. இந்த நிகிதா மேலே இப்போ பண மோசடி வழக்கு வேற வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த பண மோசடி அவங்க ஆல்ரெடி 90 லட்சத்துக்கு பக்கம் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாத்தினதாக அந்த பண மோசடி இருக்கு. அப்படி இருக்கும்போது நிகிதாவோட பேச்சு எப்படி உண்மையாக இருக்கக்கூடும்? இதெல்லாம் முன்னாடியே காவல்துறை விசாரிச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ தூரம் போயிருக்கணும்னு அவசியமே இல்லை. யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடவடிக்கை எடுப்பேன்னா அப்புறம் எதுக்கு அந்த காவல்துறை? காவல்துறைங்கிறது 2 பக்கமே நல்லபடியான விசாரணைங்கிறது மேற்கொள்ளும். நிகிதாவோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு பாவம்னு கூட தெரியுது, அதில் ஏகப்பட்ட ஓட்டை இருக்குது, அவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு. ஏன்னா முன்னுக்கு பின் முன்னான விஷயங்கள் நிறைய நிகிதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தாமல் அதை விடுத்து எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பையனை கூட்டிகிட்டு போய் அவன்கிட்ட கேட்டு இருந்தால் எப்படி உண்மை வெளிவரும்? இங்கே இந்த ஒரு அஜித்குமார் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல அஜித்குமார் இன்னும் இது போல் சித்திரவதையை அணிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? வெறும் கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டும் இந்த விஷயம் நின்றுமா? இது கண்டிப்பாக நிற்காது. மேலே யார் இதுக்கு ஆர்டர் கொடுத்தவன்னு பிடிச்சி அவங்கள பிடிச்சோம்னா தான் இது வந்து அடுத்து நடக்காமல் தடுக்க முடியும். அதை விடுத்து கீழ் இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு தண்டனை கொடுத்துட்டு மேலோட்டமாக இதையே பூசி மொழிகிட்டு போனோம்னா இது மறுபடியும் அடுத்தடுத்து கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே நல்லா ஒரு விஷயம் மட்டும் புரியுது, யாரோ ஒருத்தர் பெரிய ஆளை காப்பாற்றுறதுக்கு கீழ் இருக்கவங்க பலியாடாகிட்டு இருக்காங்க. தப்பு செஞ்சதில் முக்கியமான பங்கு அவங்களுக்கும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.